नीलाधुण्डस्तनगिरिधडी शुद्धमुद्बोध्य कृष्णं पारार्त्यं स्वं सुदिसदशिरः सिद्धमध्यापयन्ति स्वोच्छिष्टायां स्वचिनिटलिदं ह्याबलात् कृत्य भुङ्क्ते क्रोधा तस्यै नम इदं भूय एवास्तु भूयः அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரண்டற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிற் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிற் கொடுத்தாளை சொல்லு சூடிற் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடினே வேண்டடவர்க்கு என்ன விதி என்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. அடியேனின் அன்பான நமஸ்காரங்கள். இன்னைக்கு 22வது நாள் பாசுரம். அங்கன்மா ஞானத்தரசர் அபிமான பங்கமாய் வந்தனின் பள்ளிக்கட்டிற்கீழே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அழகான சரணாகதி பாசுரம். இதுவும் சரணாகதி பாசுரமா அப்படின்னு கேட்டா ஆமாம். ஏன்னா இதில் அந்த பெருமாளையே இதை இவ்வளோ பாசுரத்தில் பார்த்தீங்கன்னா நப்பின்னைய யசோதைய நந்தகோபாலன் இப்படின்னு எல்லாரும் பெருமையாக சொல்லிட்டு வரா இல்லையா. ஆனால் இந்த பாசுரத்தில் அந்த கண்ணனை ஒரு நிகரில்லாத ஒரு தெய்வமாக அவனை கண் முன்னாடி நமக்கு நிறுத்தக்கூடிய ஒரு அழகான பாசுரம். இந்த பாசுரத்துக்கு சிறப்பான விஷயங்கள் இருக்கு. என்ன தெரியுமோ, இன்னைக்கு ஷபலா அப்படின்னு சொல்லக்கூடிய தை மாதத்தில் வரக்கூடிய கிருஷ்ணபக்ஷ ஏகாதேசி. இன்னைக்கு ரொம்ப ஆச்சரியமான ஏகாதேசி. இந்த ஏகாதேசி அனுஷ்டிக்கிறவாளுக்கு அஸ்வமேத யாகம் பண்ணால் என்ன புண்ணியம் கிடைக்குமோ அந்த புண்ணியத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான ஏகாதேசி இன்னைக்கு ஏகாதேசி. அதனால் எல்லாரும் இன்னைக்கு ஏகாதேசி அனுஷ்டிக்கணும் அப்படின்னு பிரார்த்திச்சென்று இந்த பாசுரத்தை முதல்ல சேவிச்சுட்டு அதற்கப்புறம் இதற்குண்டான விளக்கம் என்ன, இதற்குண்டான திவ்ய தேசம் என்ன அப்படிங்கிறத நம்ம அனுபவிப்போம். வாங்கோ. அங்கள்மாஞாலத்து அரச அங்கள்மாஞாலத்து அரச அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளி கட்டிற்கீழே சங்கமிரு பார்போல் வந்து தலை பெய்தோம் சங்கமிரு பார்போல் வந்து தலை பெய்தோம் கிங்கிணிவாய் செய்த தாமரை பூ போலே கிங்கிணிவாய் செய்த தாமரை பூ போலே செங்கண் சிறு சிறிதே எம்மேல் விழியாவோ செங்கண் சிறு சிறிதே எம்மேல் விழியாவோ திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போலே அங்கம் இரண்டும் கொண்டு எம்மேல் நோக்குதியே அங்கண் இரண்டும் கொண்டு எம்மேல் நோக்குதியே எங்கள் மேல் சாபம் இழிந்தேலோர் எம்பவாய் எங்கள் மேல் சாபம் இழிந்தேலோர் எம்பவாய்
இந்த இடத்துல அங்கன்மா ஞாலத்தரசர் அபிமான அப்படின்னு சொல்லும்போது இந்த உயவழியொன்றும் காணாமல் உன் கழல்களே சரணம் சரணம் அப்படின்னு எத்தனையோ ஆச்சாரியர்கள் எத்தனையோ ஆழ்வார்கள் அப்படியே உருகி உருகி எழுந்திருக்காளே அந்த பெருமாள் கிட்ட. உன் சரணாகதியை தவிர எதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்லியிருக்கா இல்லையா. இந்த இடத்துல அதை கொஞ்சம் கூட யோசிக்காம இந்த உலகம் பிறந்ததே நமக்காக தான், எல்லாமே நமக்காக தான் அப்படின்னு நினைச்சிட்டு ரொம்ப செருக்கா எல்லாரையும் மதிக்காம யாரையுமே மதிக்காம நான் நினைச்சதுதான் அப்படின்னு நடந்துட்டு பெரிய 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 ராஜாக்கள்லாம் இருந்தால எத்தனை செருக்குடைய ராஜாக்கள்லாம் எத்தனை பேர் இருந்தாலே. ஏன் மகாபலி சக்கரவர்த்தியே பெருமாள் எதற்காக அந்த பூமிக்குள்ள தள்ளினார்? அவன் எவ்வளவோ தான தர்மங்கள் பண்ணான். அவன் பிரகலாதரோட பேரன் தான். அவங்க என்னதான் தான தர்மங்கள் பண்ணாலும் அந்த செருக்கு இருக்கு இல்லையா, பெருமாளுக்கு அந்த ஆணவம் மட்டும் பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா எல்லாமே அவனாதான், அவன் தானே எல்லாமே நமக்கு. அப்படின்னு இருக்கும்போது நமக்கு எதுக்கு செருக்கு, நமக்கு எது நிலை? ஏன்னா இங்க இருக்கிறது எதுவுமே நமக்கு நிலையான விஷயம் இல்லை. எதற்காக அந்த ஆணவம்? நாம தான் எல்லாம் சாதிக்கிறோம், நாம தான் எல்லாம் சம்பாதிக்கிறோம், நமக்கு தான் எல்லாமே இருக்கு அப்படிங்கிற ஆணவம் தேவையே இல்லையே. நம்ம இங்க இருக்கிறதே நாமளே இருக்கிறதே ஏதோ அவங்ககிட்ட நிலத்தை குத்தகைக்கு வாங்கி வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்போ அப்படித்தானே இந்த உடம்பே அப்படித்தானே. ஆனா அதை கொஞ்சம் கூட யோசிக்காம இந்த செருக்கோட வாழா இல்லையா அந்த ஞானத்தரசர். ஞானம்னா உலகம், அந்த கர்வ முடியுது அந்த அசுரர்களும் அரசர்களும் வாழ்ந்த இந்த இடத்துல அப்பேற்பட்டவங்க வாழ்ந்தாலும் உன்னோட அபிமான அந்த கண்ணு இருக்கு இல்லையா, உந்த அபிமான அந்த செயல்பாடு இருக்கு இல்லையா, அதுல அப்படியே தலை பரங்கி அவ எல்லாத்தையும் கைவிட்டுட்டு உன்னை தவிர யாருமே இல்லை அப்படிங்கிறத உணர்ந்து உங்ககிட்ட சரணாகதி பண்றா இல்லையா. அந்த மாதிரி நாங்களும் எங்களுக்கு கர்வம்னா எதுவுமே இல்லை, ஏன்னா உன்னை தவிர எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறவா தான் நாங்க. ஆனா அவளை மாதிரியே நாங்க இல்லாம அந்த கர்வத்தெல்லாம் தொலைச்சிட்டு உன் முன்னாடி உன்னோட பள்ளிக்கட்டு கீழே என்று சொல்லும்போது உன்னுடைய பாத கமலத்துல நின்ற திருக்கோலத்துல அந்த இடத்துல அந்த கண்ணன் அவர் நின்ற திருக்கோலத்துல ஆராதிக்கிறா. உன் பள்ளிக்கட்டிற் கீழே நாங்க உன் காலடியில சங்கம் இருப்பார் போல் தலை பெய்யும். நீதான் எங்களுக்கு எல்லாமே, எல்லாமே உனக்கு தான். உன்னை தவிர எங்களுக்கு யாருமே தெரியாது. நாங்களே ஏற்கனவே சொல்லியிருக்கா இல்லையா, அறிவொன்றும் இல்லாத ஆயர்குலம், எங்களுக்கு எதுவுமே தெரியாது. உன்னை தவிர எங்களுக்கு எதுவுமே தெரியாது. நாங்க ஓடி உன்னோடு உன்னோட தாமரை பூ போன்ற இந்த பாதத்துல அப்படியே தலையை குனிஞ்சு நிக்கிறோமே. எங்களுக்கு நீ சேவை சாதிக்க கூடாதா? எங்களுக்காக நீ வரக்கூடாதா கண்ணா? உன்னை தேடி ஓடி வந்திருக்குமே அப்படின்னு ஆண்டாள் அவன் அழகா எடுத்து சொல்றான். அந்த மாதிரி இல்லாம இந்த இடத்துல கண்ணனோட பண்புகளையும் கண்ணனோட அந்த தன்மையையும் அப்படியே எடுத்து பாராட்டி சொல்றா, பறக்க சொல்றா பெருமாளோட நாமத்தை. சரணாகதி பண்ணுங்கோ அப்பேற்பட்ட பகவான் அப்படின்னு அவன் சொல்றா. அதுவும் முக்கியமா எந்த இடத்துல சொல்றான்னா உன்னோட கல்யாண குணங்கள், ஏன்னா பெருமாளுக்கே உண்டான ஆச்சரியமான கல்யாண குணங்கள் இருக்கு இல்லையா, அந்த கல்யாண குணங்களை எடுத்து சொல்றாவோ. அப்பேற்பட்ட சகல கல்யாண குணம் கொண்ட பெருமாளே உன்னிடத்துல நாங்க நிக்கிறோம். அப்படி நின்னப்புறம் கிங்கினி வாய் செய்த தாமரை பூ போலே, இந்த தாமரை பூல பாத்தீங்கன்னா பூவா மலர்ந்துட்டுனா இருக்கிற அழகோட ஒரு மொட்டை இருக்கு பாத்தீங்களா, அந்த மொட்டை தான் சொல்றாவோ. அந்த அழகான தாமரை போல அந்த மொட்டு போல இருக்கிற அழகான வாய்களை உடைய அந்த பெருமாளே கிங்கினி வாய் பெய்து அந்த தாமரை பூ போன்ற அந்த உதடுகளால அந்த வாயால செங்கன் சிறி சிறிதே எம்மேல் விழியாவோ. அந்த மாதிரி இருக்கிற எங்க அழகான விழியாலையும் அழகான அந்த புன்னகையோட எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா எங்களுக்கு அப்படியே உடனே ஓடிவா. அப்படி இல்லையே, நாங்கள் இவ்வளோ கெஞ்சிரோம் இல்லையா, கொஞ்சம் கொஞ்சமா உன்னோட கருணை கடாட்சத்தை எங்களுக்கு காட்டக்கூடாதா? நான் உன்னை நோக்கி ஓடி வந்திருக்குமே, எங்களுக்கு நீ செய்யக்கூடாதா? சிறிது சிறிதே எம்மேல் வழியாவோன்றா. அதாவது கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே கருள் கடாட்சத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா கொடு, கொஞ்சம் கொஞ்சமா எங்களுக்காக எல்லாத்தையும் எங்களுக்கு செய்து கொடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அழகான பாசுரம் அந்த பெருமாள் கிட்ட வேண்டா. இவ்வளோ அழகான பெருமாள், இவ்வளவு அழகான தாமரை போன்ற கண்களை உடையவன், அழகான செவ்வாய் சிறுமருங்குன்னு ஒரு பாசுரத்துல நப்பெண்ணிய வசதி சொன்னா இல்லையா, இந்த பாசுரத்துல இந்த கண்ணனை சொல்றா. அவ்வளவு அழகான மனைவி, அவ்வளவு அழகான நப்பெண்ணைக்கு நீ ஒரு அழகான கணவனாச்சே, அவ்வளவு அழகானமான நீ எங்களுக்காக உழைந்து கொஞ்சம் ஓடி வரக்கூடாதா? உன்னோட அழகான கண்களால எங்களெல்லாம் கடாட்சிக்க கூடாதா அப்படின்னு கேட்கிறா இந்த இடத்துல இந்த பாசுரத்துல. அது மட்டும் இல்லாம அவன் முக்கியமா என்ன தெரியுமா சொல்றான், திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல். திங்கள் அப்படின்னு சொல்லும்போது சந்திரன், ஆதித்யன் அப்படின்னு சொல்லும்போது சூரியன். எவ்வளவு கான்ட்ராஸ்ட் பாருங்க. சூரியன் வேற மாதிரி, அவர் குணநலன்களே வேற, சந்திரனோட குணமே வேற. ஏன்னா சூரியன் வெப்பத்தை கொடுக்கக்கூடியவர், கோபம் வெப்பம் நெருப்பு அப்படின்னு சொல்லக்கூடியதான் சூரியன். அதே சமயத்துல திங்கள் சொல்லும்போது சந்திரன் இல்லையா, அந்த சந்திரன் குளிர்வை தரக்கூடியவன், எப்பவுமே குளிர்வாக இருக்கக்கூடியவனாச்சே. அப்போ அந்த திங்கள் ஒரு கண்களாகவும் அந்த ஆதித்யன் இன்னொரு கண்களாகவும் இருக்கக்கூடியவன். அப்போ என்ன சொல்ல வரான்னா, யாருக்கு
கெட்ட குணங்கள் இருக்கோ, யார் உன்னிடத்துல சரணாகதி பண்ணலையோ, யார் உன்னை தேடி வரலையோ அவளுக்கு நீ சூரியனா இருக்க. யாருக்கு உன்னை தேடி வராளோ அவளுக்கு நீ சந்திரனா இருக்க. ஏன்னா மார்கழி திங்கள் மதி நிறைந்த நாள் அப்படின்னு அந்த மதி நிறைந்த பௌர்ணமி நாள்ல தான் இந்த விரதமே ஆரம்பிக்கிறா இல்லையா. இந்த நோன்பு இருக்கிறதே அப்படிதானே. அப்போ அந்த திங்கள் போன்ற அந்த கண்களை உடையவனும், அந்த ஆதித்யன் போன்ற அந்த இரண்டாவது கண்கள், 2 கண்கள் உடையவன், 2 கண்களுமே சமமாக பாவிக்கப்படும் இல்லையா. இப்ப அவனுக்கு வசதி, இவன் வேண்டாம், அவன் தேவையில்லை, நீ பெருமாளை வேண்டலனாலும் அவன் உன்னை காப்பாற்றுவான். நம்ம போய் வேண்டி கெஞ்சணும் இவாளுக்கு கொண்டு தான் பெருமாள் செய்யறதெல்லாம் கிடையாது. எல்லாருக்கும் இந்த உலகத்துல யாரெல்லாம் பிறந்தாலும் யாரெல்லாம் அவனை நம்புறாலும் அவனுக்கு கண்டிப்பாக செய்யக்கூடிய பெருமாளாச்சு அவன். அதனால இடத்துல ஆண்டாள் சொல்றான், அந்த திங்களும் ஆதித்யனும் 2 கண்களை உடையவனாச்சே, நீ எல்லாருக்கும் எல்லாம் செய்யக்கூடியவனாச்சனே. அப்பேற்பட்ட அந்த பெருமாளே, அந்த கண்கள் 2ம் எங்கள் மேல் நோக்குதே. அப்பேற்பட்ட அந்த கண்கள், கோபப்படு எங்க மேல பரவாயில்ல, எங்களுக்கு சாந்தமான குணங்களோட எங்களை பாரு, அதுவும் எங்களுக்கு பரவாயில்ல. நீ ஆதித்யன் மாதிரி கோவப்பட்டாலும் பரவாயில்ல, சந்திரன் மாதிரி எங்களை சங்கடப்படுத்தினாலும் பரவாயில்ல, ஆனா எப்படியா இருந்தாலும் பரவாயில்ல, எங்களுக்கு நீ காப்பாத்தினா மட்டும் போதும், நீ எங்களுக்காக ஓடி வந்தா மட்டும் போதும், நீ எனக்கு காட்சி கொடுத்தா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லக்கூடிய அழகான பாசனம் இது. அந்த 2 கண்களாலையும் எங்கள் மேல் அப்படியே கொஞ்சம் அப்படி கருணை கடாட்சம் காட்டக்கூடாதா? அப்படி காமிச்சுன்னா எங்கள் மேல ஒரு சாபம் இருக்குல்ல. ஏன்னா இவ்வளோ ஓடி வந்து கூட கடாட்சம் கொடுக்க முடியாத அளவுக்கு. இப்போ நம்ம பொதுவா திருப்பதிலாம் போனீங்கன்னா ரொம்ப பெரிய எல்லாரும் கூண்டுலாம் அடைக்கிறா அப்படிலாம் இருக்கலாமே, அப்படிலாம் கிடையாது. எவ்வளோ நேரம் அந்த பெருமாளுக்காக காத்துன்னு இருக்குமோ அவ்வளோ கூட நம்மளோட சாபங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கரையிறது. ஏன்னா பெருமாள் நம்ம சாபத்தை போக்கக்கூடியவன் இல்லையா. இப்போ எந்த இடத்துலையுமே நம்ம பெருமாளோட சேவிக்க போகும்போது எத்தனை கூட்டம் இருந்தாலும் அந்த அடிச்சுன்னு பிடிச்சுன்னு நம்ம போய் நெரிச்சல்ல அப்படிலாம் போகவே கூடாது. பொறுமையாக பெருமாளை எத்தனை காத்திருந்து அந்த பெருமாளை சேவிக்கிறோமோ அத்தனை நம்ம பாவங்கள்லாம் நம்மளை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அகலும். அப்பேற்பட்ட ஆச்சரியமான பெருமாள் அவர். எந்த திவ்யதேசத்துக்கு போனாலும் அப்படிதான். அது மாதிரிதான் இந்த இடத்துல அப்படி உன்னோட அந்த 2 கண்களால எங்களை நீ காப்பாத்தினா எங்கள் மேல இருக்கிற சாபம் எங்களை விட்டு போகும் இல்லையா. உடனே உன்னிடத்துல ஓடி வருவோமே, உன்னிடத்துல நாங்க சரணாகதி பண்றோம், எங்க மேல இருக்கிற சாபத்தை, நாங்க செய்திருக்கிற அந்த எல்லா பாவத்தையும் நீதானே காப்பாற்றி கொடுக்கணும் பெருமாளே அப்படின்னு நமக்காக ஆண்டாள் நாச்சியார் அந்த கண்ணனோட புகழை வசத்தி சொல்லி அந்த கண்ணனுக்காக எல்லாருக்காகவும் வேண்டக்கூடிய ஒரு அழகான பாசுரம் தான் இன்னைக்கு சொல்லக்கூடிய ரொம்ப ஆச்சரியமான பாசுரம். அதுல முக்கியமா திருவள்ளுவர் விஷயம் சொல்லுவார் என்னன்னா, யான் எனது என்னும் செருக்கறுப்பான் வானோர்க்கு உயர்ந்த உலகம் போகும். அதாவது நான் கர்வம் எல்லாமே எனக்கு தான், நான் தான் செய்வேன், நான் நினைச்சா நடக்காததே கிடையாது, என்னால முடியாததே கிடையாது, நான் இதெல்லாம் தூசு மாதிரி இப்படிதான் பேசுறா இல்லையா. அந்த செருக்கெல்லாம் விட்டுட்டு அந்த எல்லாமே அவனுடைய செயல், எல்லாமே நம்ம தன்மையான ஒரு நிலைமையோட அவன் நம்மளை கண்டிப்பாக காப்பாற்றுவான் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோட செய்யக்கூடிய அந்த செயலாகப்பட்டது தான் வானோருக்கு, அந்த வானத்துல இருக்க உயர்ந்த உலகம், அந்த வான உலகம் இல்லையா, அந்த உலகத்துக்கு சமமாக வாழக்கூடிய ஒரு தன்மையை கொடுக்கக்கூடிய இருக்கிறவன் தான் நல்ல மனிதன் அப்படின்னு சொல்லியிருப்பார் இல்லையா திருவள்ளுவர். அதற்கு ஏற்ற பாசுரம் இதுதான். அப்படிதான் அவளும் சொல்றான். எல்லா செருக்கையும் விட்டுட்டு அந்த பெருமாளே சரணாகதி அப்படின்னு இருக்கும்போது நமக்கு கிடைக்காதது என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அழகான பாசுரம் தான் இன்னைக்கு இந்த அங்கன்மான் ஞாலத்தரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டு கீழே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான பாசுரம். இந்த பாசுரத்துக்கு உண்டான விளக்கம் இதுதான். அப்ப இந்த பாசுரத்துக்கு உண்டான திவ்யதேசம் எது உங்களால சொல்ல முடியுமா? வாங்கோ, நான் சொல்றேன் வாங்கோ. இன்னைக்கு இந்த பாசுரத்துக்கு உண்டான திவ்யதேசம் எது தெரியுமோ? திருவர குணமங்கை அப்படின்னு சொல்லக்கூடிய 81வது பாசுரம். இதுதான் இந்த திவ்யதேசத்துக்கு உண்டான பாசுரம். இப்போ எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரும், திருவர குணமங்கை அப்படின்னு சொல்லும்போது இதுல முக்கியமாக இது சந்திரனுடைய கஷேத்திரம் அப்படின்னு சொல்லுவா. எனது சந்திர தோஷத்தினால இருக்கக்கூடியவாளுக்கு இந்த திவ்யதேசத்துக்கு அவ சேவிச்சாள்னா அவளுக்கு அந்த தோஷம் நீங்கி நல்ல நிலைமை அடைவா அப்படின்னு சொல்லக்கூடிய அற்புதமான பாசுரம். இப்ப இந்த இடத்துல ஆண்டாள் சொல்றா இல்லையா, திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல் அப்படின்னு 2 பேரையும் சொல்றாளே. அப்ப திங்கள் அப்படின்னா இந்த திவ்யதேசத்தை சொல்லிட்டீங்க, அப்ப சூரியனுக்கு ஒரு திவ்யதேசம் இருக்குமே? ஆமா இருக்கு. எது தெரியுமோ? ஸ்ரீவைகுண்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய 80வது திவ்யதேசம். இந்த ஸ்ரீவைகுண்டம் வேற ஒரு பாசுரத்துல நான் ரொம்ப தெளிவா இந்த ஸ்ரீவைகுண்டத்துக்கு உண்டான திவ்யதேசத்தை பத்தி பெருமைகள்லாம் எடுத்து சொல்லியிருப்பேன். இந்த பாசுரத்துல நீங்க கேட்டுக்கோங்க. இன்னைக்கு இந்த பாசுரத்துல அது போக, அதாவது அந்த சூரிய ஸ்தலம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்ரீவைகுண்டம் போக இது சந்திரனுக்குண்டான ஸ்தலம்.
அதனால்தான் இந்த ஸ்தலத்துக்கு கண்டிப்பாக ஆண்டாள் மங்களாசாசனம் செய்திருப்பள் அப்படிங்கிறது அடியேனோட பொதுவான கருத்து. உங்களுக்கு எதிராக திவ்ய தேசம் இருந்தாலும் சொல்லுங்க, ஒன்றும் அதனால ஒன்றும் எதுவுமே கஷ்டம் கிடையாது. எல்லாரும் கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. சரி, இந்த ஸ்ரீவர குணமங்கை அப்படின்னு சொல்லக்கூடிய திருவர குணமங்கை இந்த அழகான திவ்ய தேசம், இதுக்கு சில அழகான கதைகள்லாம் இருக்கு. அது என்னன்னு பார்ப்போம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜாதகத்துல சந்திரன் தொடர்பான தோஷங்கள் இருந்தன்னா அது போக்கக்கூடிய ஆச்சரியமான திவ்ய தேசம் தான் இந்த திருவர குணமங்கை அப்படின்னு சொல்லக்கூடிய 81வது திவ்ய தேசம். இந்த திவ்ய தேசம் ஸ்ரீவைகுண்டத்துக்கு பக்கத்துல, அதாவது சூரிய திவ்ய தேசம் சொன்னோம் இல்லையா, சூரியனுக்கு உண்டான திவ்ய தேசம் சொன்னோம் இல்லையா, ஏன்னா திங்களும் ஆதித்யனும் சொல்லிருக்காலே, அந்த திவ்ய தேசத்துல இருந்து ஒரு 13 கிலோமீட்டர்ல இருக்கக்கூடிய அழகான திவ்ய தேசம் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பாண்டிய நாட்டு திவ்ய தேசம் தான் இந்த திருவரகுணமங்கை திவ்ய தேசம். இந்த திவ்ய தேசத்துல பாத்தீங்கன்னா ஸ்ரீவைகுண்டத்துல ஆதிசேஷன் வந்து பெருமாளுக்கு கொடையாக இருந்தார். அதாவது பெருமாள் அங்க நின்ற திருக்கோலம், அந்த இடத்துல ஒரு கொடையா இருந்தார். இந்த இடத்துல பெருமாள் அமர்ந்த திருக்கோலம். இந்த இடத்துல அவர் வந்து இந்த திங்களுக்காக சந்திரனோட தோஷங்கள் நிவர்த்தி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த இடத்துல ஆதிசேஷன் பெருமாள் அமர்ந்த கோலத்தில் இருக்கும்போது ஒரு கொடையாக இருக்கார். அப்பேற்பட்ட ரொம்ப அழகான திவ்ய தேசம் தான் இந்த திருவர குணமங்கை அப்படின்னு சொல்லக்கூடிய 81வது திவ்ய தேசம். இப்ப இந்த ஊரோட திருநாமம் வரகுணமங்கை இல்லையா, இங்க இருக்கிற தாயார், ஏன்னா எல்லா இடத்துலயுமே தாயார் தானே பிரசித்தி. இந்த இடத்துல வரகுணவல்லி அப்படிங்கிறது தான் அந்த தாயாரோட அழகான திருநாமம். இந்த இடத்துல ஒரு காலத்துல ஒரு பெரிய வேத வித்து, அவர் வந்து ரொம்ப வயசாயிருத்தவருக்கு அவர் வந்து பெருமாளுக்கு இந்த இடத்துல இருந்து தவம் பண்ணி அப்புறம் பெருமாள் அவருக்கு காட்சி கொடுத்து இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பெருமாள் ஆசன மந்திரம் அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லிதான் அந்த வேத வித்து இந்த பெருமாளுக்காக தவம் பண்ணாரும். அதனால இங்க இருக்கிற பெருமாளுக்கு விஜயாசனர் அப்படிங்கிற திருநாமம், ஏன்னா அவருக்கு காட்சி கொடுத்தாரு இல்லையா, அதனால விஜயாசனர் அப்படிங்கிற அழகான திருநாமம். அப்பேற்பட்ட திவ்ய தேசம் இது. நம்மாழ்வார் இந்த திருக்கோவிலுக்கு மங்களாசாசனம் அவரோட பாசுரங்களோட பண்ணியிருக்க. இது ரொம்ப பழமையான கோயில். நம்மாழ்வார் மங்களாசாசனம் பண்ணியிருக்காரு அப்படின்னாலே நம்ம ரொம்ப சாதாரணமா சொல்லிடலாம். 5000 வருஷங்களுக்கு முன்னாடி குறைஞ்சபட்சம். ஏன் சொல்றேன்னா நம்மாழ்வார் வந்து அவதரித்தது, அவர் நம்மளோட கலியுகம் ஆரம்பித்து 43வது நாட்களில் அவதரித்த மகான் தான் நம்மாழ்வார். அப்ப நம்மாழ்வார் அவரால் மங்களாசாசனம் பண்ணப்பட்டதுன்னு சொல்லும் போது, ஏன்னா அவரே 36 வருஷங்கள் தான் இருந்தார். கலியுகம் ஆரம்பித்த உடனே இந்த பாசுரங்கள்ல நம்ம அந்த பெருமாளுக்காக மங்களாசாசனம் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா குறைஞ்சபட்சம் இது 5000 வருஷங்கள். ஏன்னா நம்ம 5200 வருஷங்கள் நம்ம கடந்து வந்து இருக்கோமே, அப்போ 5000 வருஷங்கள் தாண்டின ஆச்சரியமான திவ்ய தேசம் தான் இந்த திவ்ய தேசம். இந்த இடத்துல இன்னொரு அற்புதமான ஒரு கதை இருக்கு. என்ன தெரியுமோ, இங்க ரோமேச முனிவர் அப்படின்னு ஒரு முனிவர் இருந்தார் இந்த ஸ்தலத்துல. அவர் வந்து தவம் பண்ணிட்டு இருந்தார். அவருக்கு சத்தியவான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீடன், அவன் தான் ரொம்ப பணிவிடையெல்லாம் செஞ்சு கைங்கரம் பண்ணிட்டு இருந்தான். அதனால என்ன பண்ணா, இங்க இருக்கிற ஒரு தீர்த்தம் இருக்கு. அந்த தீர்த்தத்துக்கு பேர் என்ன, அகநாசி தீர்த்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய தீர்த்தம். இந்த தீர்த்தத்துல என்ன பண்ணா, நீர் எடுக்க, ஏன்னா கைங்கரியத்துக்கு நீர் எடுக்க போகும்போது அந்த பக்கத்துல, அந்த கரைக்கு அந்த பக்கத்துல ஒரு மீனவன் என்ன பண்ணியிருந்தானா, மீன் பிடிச்சிருந்தானா. மீன் பிடிச்சிட்டு இருக்கும்போது ஒரு கரு நாகம் என்ன பண்ணிட்டு நேர திடுப்புன்னு அந்த மீனவன் மீன் பிடிச்சிட்டு இருக்கும்போது நாகம் வந்து அவனை தீண்டிடுது அந்த மீனவனை. அந்த மீனவன் என்ன போயிட்டான், இறந்து போயிட்டான். இறந்து போனது இல்லை, என்ன விஷயம்னா அவன் இறந்த உடனே மேலேருந்து பெருமாள்கிட்ட இருந்து விமானம் வந்துதான், வந்து அப்படியே அந்த மீனவனை அமர வச்சு அப்படியே அழைச்சிட்டு போச்சான் அந்த விமானத்துல அந்த மீனவனை. இதை பார்த்த உடனே இவனுக்கு ஆச்சரியமா போயிருந்தான் அந்த சத்தியவானுக்கு. உடனே ஓடி நான் குருக்கிட்ட, சுவாமி முனிவரே இங்க பாருங்கோ, நான் இது மாதிரி பார்த்தேன், ஒரு மீனவன் மீன் தான் பிடிச்சிட்டு இருந்தான், பாம்பு தீண்டின உடனே ஒரு விமானம் மேல் வந்து அவன் அழிச்சுட்டு போச்சு. இந்த ஆச்சரியத்தை நல்லா தாங்க முடியல, எதனால சுவாமின்னு கேட்கும்போது அப்ப அவர் சொன்னாராம், இந்த மீனவன் பட்டவன் விதர்ப்ப நாட்டுல வாழ்ந்த ஒரு அருமையான மன்னன், ரொம்ப நிறைய தர்ம காரியங்கள் பண்ணி ரொம்ப நல்லா வாழ்ந்து வந்தான். ஆனா என்ன தர்ம காரியங்கள் பண்ணாலும் ஒரு சில விஷயங்கள், சில பாவங்கள் செஞ்சதுனால இந்த இடத்துல மீனவனாக பிறந்தான். மீனவனாக பிறந்தாலும் அவனுடைய பழைய விஷயங்களை மறக்காம அவன் தர்ம காரியத்தை அவனால என்ற அளவுக்கு முடிஞ்ச முயற்சி பண்ணியிருந்தான் இல்லையா. அதனால பெருமாள் அதில் சந்தோஷப்பட்டு அவனுக்கு சாப விமோசனம் கொடுக்கறதுக்காக தான் மேலேந்து விமானத்திலேருந்து அவன் வந்து திரும்ப சொர்க்கலோகத்துக்கு போயிட்டான் அப்படின்னு சொன்னவனும். அப்பேற்பட்ட அற்புதமான ஸ்தல புராணம் இந்த இடத்துல இருக்கு. அப்பேற்பட்ட அருமையான திவ்ய தேசம் தான் இந்த சிறிவர குணமங்கை அப்படிங்கிற திவ்ய தேசம். முக்கியமாக ஆண்டாள் ஏன் மங்களாசாசனம் பண்ணியிருப்பேன்னா, நான் சொன்ன மாதிரி சந்திரன் தோஷத்தை நீக்கக்கூடிய திவ்ய தேசம் இல்லையா. சந்திரனும் ஜாதகத்தில் எத்தனை தோஷம் இருந்ததுன்னா இந்த திவ்ய தேசத்துக்கு போய் அந்த பெருமாளை சேவிச்சுட்டு வந்தோம்னா கண்டிப்பாக சகல சௌபாகியம் கொடுக்கக்கூடிய அற்புதமான திவ்ய தேசம் தான் இந்த சிறிவர குணமங்கை அப்படின்னு சொல்லக்கூடிய திருவர குணமங்கை அப்படிங்கிற திவ்ய தேசம்.
இந்த திவ்ய தேசத்துக்கு தான் ஆண்டாள் மங்களாசாசனம் செய்திருப்பார். நாளைக்கு 23வது நாள் பாசுரம். அந்த பாசுரத்துக்கு உண்டான விளக்கத்தை சொல்லி அதுக்குண்டான திவ்ய தேசம் என்னங்கிறத நான் எடுத்து சொல்றேன். அதுவரையும் எல்லாருக்கும் பல்லாண்டு பாடி கவிதார்க்க சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நமக.